100 கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு கழுவி எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இது மற்ற வச்சு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதக்கிட்ட பிறகு 3 கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் தண்ணியோட இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.